திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. அனைவருக்கும் வணக்கம். கேளுங்க. கீழடியில 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டெடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடுகள் மண்டை ஓடுகளை வச்சு லண்டன்ல இருக்கிற அந்த தொல்லியல் துறை ஆய்வாளர்கள் அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்திருக்காங்க. உலக அளவுல தமிழர்களின் வரலாறு பேசப்படுவதாக, புகழ் பரப்பப்படுவதாக நம்ம சிஎம் அது குறித்து ட்வீட் போட்டிருக்காங்க. இதை ஒன்றிய அரசு புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காருங்க. எதுக்காக ஒன்றிய அரசு புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு அது குறித்து? கீழடி அகழ்வாய்வு என்பது நாம இந்தியா உள்ளதான் இருக்கிறோம். இந்தியா உள்ளதான் தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிற அந்த ஒரு அரிய நீண்ட கால வரலாற்று பேருண்மை என்பது உண்மையான நாட்டு அக்கறை உள்ளவர்களாக இருந்தா, உண்மையாலுமே இந்தியா என்பதிலே அவர்கள் பற்றுடையவர்களாக இருந்தா பெருமைப்படுவாங்க. உலகம் முழுவதும் என்ன போகும்? இந்தியாவிலே இருக்கிற தமிழ்நாடு மாநிலத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே உலகத்தின் முதல் நாகரிகமே அங்கதான் வந்ததுன்னு எழுத போறாங்க, பேச போறாங்க. அது உனக்கு பெருமையான விஷயம், உன் நாட்டுல வருது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நரேந்திர மோடி, அமித்ஷா கவர்மெண்ட் என்பது இந்தியா என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்திய என்பதையும் அவர்களுக்கு நம்பிக்கையும் கிடையாது. அவங்களே ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி 2 பேரும் உட்காந்துக்கிட்டு கவர்மெண்ட் பேர் ஆளுமை அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு அவர்கள் விருப்பத்திற்கு செய்கிற காரணத்தால இந்த விஷயம் தமிழ்நாடு தமிழ் அப்படின்னா அவங்களுக்கு ஒத்துக்காது. தமிழ் மொழி சமஸ்கிருதம் தான் மொழிகளுக்கெல்லாம் தாய் அப்படின்னு உளருவானுங்க. ஆனா தொல்லியல் ஆய்வு போல தொன்மையான தொல்லியல்ல தமிழ் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, உலக ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொன்மையான மொழி, கிளாசிக்கல் லாங்குவேஜ், செம்மொழி. தமிழறிஞர் மூலம் செம்மொழி என்ற அந்த நிலை உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டது. உலகமே ஆச்சரியப்பட்ட தமிழினுடைய வளர்ச்சி, தமிழனுடைய இலக்கியம், இலக்கணங்களை பார்த்து. ஆனா இவனுங்களுக்கு பிடிக்காது. இவர்களுக்கு ஏன் பிடிக்காது? இதுதான் கேள்வி. இந்த கேள்வியில் பிறந்துதான் திராவிடம். நீங்க எல்லாவற்றிலையுமே நம்ம ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தா ஒரு உண்மைகள் புலப்படும். உண்மை ஒரு பக்கம், இந்த உண்மையை வெளியில் தெரியக்கூடாது. ஏன் ஆகிறான், எதுக்காக குதிக்கிறான்? இப்ப என்ன ஆயிப்போச்சு? ஆய்வு இவங்களை இன்னைக்கு இருக்கிற கீழடி ஆய்வு மட்டுமல்ல, கால்டுவெல்லையே மொழி ஆய்வு பண்ணாரு, மொழி ஆராய்ச்சி பண்ணா, திராவிட மொழி இலக்கணம்ன்றத கொடுத்தாரு. இங்க இந்த மண்ணில் இந்திய துணைக்கண்டத்துல சப்கான்டினென்ட் இருக்கிற லாங்குவேஜஸ்ல தென்னக பகுதியில இருக்கிற லாங்குவேஜஸ்க்கு எந்த விதத்திலையும் சமஸ்கிருதம் தொடர்பில்லை. வடமொழி என்கிற சமஸ்கிருதம் தொடர்பே இல்லை. அது இலக்கியங்கள் இல்லாத என்பதை அவங்க ஆய்வின் மூலமாக தெரிவிச்சதுனால கால்டுவெல்லை இன்னைக்கு திட்டிக்கிட்டு தான். நம்ம எதுக்காக இதை சொல்ல வரோம்? கால்டுவெல்லை இன்னைக்கு தான் எச் ராஜாலாம் கால்டுவெல்லாம் குதிப்பாங்க, தலைகீழா ஆடுவானுங்க டான்ஸ். எதுக்காக நம்ம சொல்றோம்னா, அதை அந்த ஆய்வு, இந்த நிலைகள் என்பதையே இந்த பிஜேபி காவி கூட்டம் ஒத்துக்கிறதுல நம்ம மாதிரி தமிழர்களுக்கான உண்மை நிலையை ஏற்றுக்கிறது. இன்னைக்கு தொல்லியல் ஆய்வு, இந்த தொல்லியல் ஆய்வு செய்தது யாரு கொண்டாந்து செஞ்சாங்க? அவருடைய உண்மையான அவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன். அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ற அந்த ஆய்வாளர் மிகப்பெரிய அளவிற்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், அனுபவ ரீதியாக ஆய்வுகளிலே திறமையானவர், முதன்மையானவர். அவரு தமிழர் கிடையாது. அவர் வடநாட்டிலிருந்து வந்த ஒரு நியாயவாதி, ஒரே அடியும் குறை சொல்லக்கூடாது. அவரு அங்கிருந்து வந்து ஒரு நல்ல அதிகாரி. பார்த்தாரு, அகழ்வு ஆராய்ச்சி பண்ணாரு, ஆச்சரியப்பட்டு போனாரு. கிடைக்க எடுக்க கிடைக்க வந்திருக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்து அதிசயத்தை வியந்து போனார். வியந்து போய்தான் அந்த தகவலை வெளியிடுகிறார். அந்த பொருட்கள், அதில் இருக்கிற நிறங்கள், ஓடுகள், இன்னும் ஆச்சரியப்படுத்த அளவிற்கு எழுத்து வடிவங்கள், இவைகளையெல்லாம் பார்த்துட்டு குறித்து வச்சு முதல் எடுத்தோன்னு சொல்றாரு. 2500 ஆண்டுகள்
பழமை வாய்ந்ததாக இருக்கக்கூடிய நிலையில் இரும்புகளை பயன்படுத்தி இருக்கக்கூடிய தமிழர் நாகரிகத்தையும் அதன் மூலமாக அவர்தான் எடுத்து 5000 ஆண்டு பழமையானது. இல்லை, இதை எடுத்துட்டுமா, இதன் மூலமாக எடுத்துட்டு இதுவே 2500 ஆண்டு பொருட்கள் கிடைக்குது. அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் மூலமாக தான் இரும்பு என்பது உலகத்துல எப்ப பயன்படுத்துறாங்கன்னே சொல்ல முடியாது. ஆனா நமது 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்புன்னு அந்த பொருட்களை பயன்படுத்தியதையும் தெளிவுபடுத்துறாங்க. எல்லாமே ஆய்வோடு ஆதாரத்தோடு தெளிவுபடுத்தலாம். என்ன பண்ணுங்க, அதுலதான் தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு கூட இவங்களுக்கு போடக்கூடாது. தமிழன் அப்படின்ற தமிழச்சிக்கும் தமிழனுக்கும் பிறந்த யாரா இருந்தாலும் இந்த படுபாவிகளுக்கு ஒரு ஓட்டு கூட போகக்கூடாது. நீங்க எப்படி வேணா அரசியல் போகலாம், ஆனா இதை இவனுங்களை மன்னிக்க கூடாது. என்ன பண்றாங்க, கொடுக்குறாரு. கொடுக்கும் பொழுது அந்த ஆய்வறிக்கை நிறுத்துறது மட்டும் முடிக்கிற கொஞ்ச நாளைக்குள்ள அவரை டிரான்ஸ்பர் பண்ண ஒடிசாவுக்கோ அஸ்ஸாமுக்கோ டிரான்ஸ்பர் பண்ண. அவர் என்ன பண்ணாரு, நான் எல்லாம் கரெக்டா தான் பண்ணேன், என்ன தப்பு, ஏன் என்ன, ஹைகோர்ட்டுக்கு போய் கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு எகைன் அங்க உட்கார்ந்து 1000 பக்கங்களுக்கு மேல ஆய்வறிக்கை ஒரு புதியாக ஆய்வு கொடுக்க மாட்டேன். தமிழக அரசு தான் சேலரி கொடுத்து சேலரி அவருடைய அலுவலகத்தின் முழு செலவையும் நம்முடைய மாநில அரசு, நம்முடைய தமிழ்நாடு திராவிட மாடல் அரசு ஏற்றுக்கொண்டது. திராவிட மாடல் அரசு தமிழர்கள் எந்த ரூபத்திலையும் மறக்கக்கூடாதுன்றதுக்கு இதுவும் ஒண்ணு. திராவிட மாடல் அரசு இல்லைன்னா வேற மாதிரி போயிருக்கும். நம்ம முதல்வர் இருந்தார், நம்ம தலைவர் இருந்தார், அவரு எதுவா இருந்தாலும் தொல்லியல் இருக்க நாம பார்ப்போம்னு செலவுக்கான நிலையை கொடுத்தாரு. அவர் இவ்வளவு பண்ணி திரும்ப கொண்டு ஒப்படைச்ச உடனே அதை ஒதுக்கி வச்சுக்கிட்டு அப்படியே வச்சிருக்கீங்க. ஏன், என்ன காரணம், வெளியில் சொன்னா என்ன வலிக்கு, உலகம் ஏன் அதை மறுக்க போதா? அததான் அந்த பொருட்கள், அந்த எலும்புகள் நீங்க சொன்னீங்கல்ல, கை கால் எலும்பு, தலை, மண்டை ஓட்டை எல்லாத்தையும் எடுத்து வைக்கும் போது மண்டை ஓட்டை வைத்து பார்த்தாங்க. அங்க பிரிட்டன்ல, இங்கிலாந்துல இன்னும் மிகப்பெரிய ஆய்வுல அறிவியல் ரீதியாக மேலும் பல வாய்ப்புகள் அங்க இருக்கு. அங்க தொல்லியல் ஆய்வு பண்றவங்க அவங்களே பார்த்துட்டு இந்த மண்டை ஓட்டுக்கு முகம் இருக்கும், முகத்தை வச்சு இருக்காங்க. அந்த முகத்தை பார்த்து ஆச்சரியமா தமிழர்களுடைய முகங்கள் 2500 ஆண்டு என்று அவர்களே சொல்லுகிறார்கள், அவங்களே சொல்றாங்க. எல்லாம் அதெல்லாம் வந்திருக்கு. இப்ப கூட இன்னும் இந்திய நாட்டின் அப்பவும் லண்டன்ல இருந்த கால்டுவெல் தான் சொன்னாரு. அப்பவும் இப்பயும் லண்டன்ல இருக்கிற அந்த தொழில் துறை தான் சொல்லுது. லண்டன் அதனாலதான் இப்ப இவனுங்களுக்கு லண்டன் மேல கோவம் இவன் என்ன பண்ணா, அமித்ஷா இங்கிலீஷையே நான் அழித்து விடுவேன், இங்கிலீஷையே ஒழித்து விடுவேன், ஆங்கிலத்தையே தமிழ் இந்தியாவில இருந்து எடுத்துருவான். எடுத்துட்டு ரொம்ப அறிவியல் ரீதியா அப்புறம் இவங்க சமஸ்கிருதத்துல சொல்லி கொடுப்பாங்க. அமெரிக்கா போய் மோடி பேசுவாரு, ஆங்கிலத்தை எடுத்துப்பாரு. அது இருக்கட்டுமா, இங்கிலீஷை நாங்க சுத்தமா எடுத்துருவோம்னு சொல்லிட்டு என்ன கத்து கொடுப்பானு தெரியுமா? விமானத்தை கண்டுபிடித்தது ரைட் சகோதரர்கள் என்பது பொய். விமானத்தை கண்டுபிடி புஷ்பக விமானம், நாம் அந்த காலத்திலேயே புஷ்பக விமானத்தில் நம் ஆட்கள் பறந்தார்கள், அதுதான் நாங்கள் கண்டுபிடித்த விமானம் இவன் சொல்லுவான். இதை படிக்கிற பசங்க படிச்சுட்டு நாசமா போறதுக்கு மாதிரி மூலத்தனமாக போகும். அந்த பிரிட்டன்ல நம்ம கேள்வி ஆய்வினுடைய இதை எடுத்து வச்சு ஏற்றுக்கிட்டாங்க 2500 வருடத்துக்கு முன்னாடி. ஆக இவ்வளவு சிறப்புகளும் வந்துட்டு பிறகும் இவர்கள் ஏன் மறுத்தார்கள், இவர்கள் ஏன் வெளியிடணும், அதை சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கான காரணம் என்ன? ஒண்ணும் கிடையாது. 1500 ஆண்டுகளுக்கு முந்தைய வேதகாலம். இவனுங்க வேதகாலம் சொன்னான் 1500 வருஷத்துக்கு முதல், அதுதான் மிகப்பெரிய உலகத்தின் முதல் நாகரிகம் சொல்லிட்டு இந்து சமவெளி நாகரிகத்தினுடைய தொடர்பு கொடுத்துட்டு வேத நாகரிகம் தான். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிறது 2500 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்துடுச்சுன்னு எப்படி வெளியிடக்கூடாது? ஏன்னா அவங்களத விட நம்மளது முன்னால வருதான். உண்மையை சொல்லணும், நியாயத்தை பேசணும் அப்படின்ற அந்த எண்ணமே இல்லாம இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லியிருக்காங்க பாரு, தெரியுங்களா? தொழில் ஆய்வுல 2 நாளைக்கு முந்தி
10 நாளைக்கு முந்தி மிஸ்டர் மோடி தான், மோடி அண்ட் கோ குழு கூட்டம் இருக்கு. என்ன சொல்லுது தெரியுமா? குஜராத்தில் ஒரு ஆய்வு செஞ்சாங்களாம். சரஸ்வதி நதி இங்கே கீழே ஓடியதாக அதனுடைய படிமானங்கள் தெரிய வருகின்றன. சரஸ்வதி நதி குஜராத்ல சரஸ்வதி நதி ஓடி இருக்கிற மாதிரி படிமானங்கள் எல்லாம் எங்கள் ஆய்வில் தெரிய வருகிறது. இல்லாத சரஸ்வதி நதின்னு ஒண்ணு கிடையாது. ஆனா சரஸ்வதி நதி 10 நாளைக்கு முந்தி இவர்களுடைய தொல்லியல் ஆய்வு. அப்போ இந்தியாவினுடைய தொல்லியல் ஆய்வினுடைய தகுதியும் தரமும் எந்த அளவுக்கு கீழாக போய்கிட்டு இருக்கு பாருங்க. அததான் இப்ப மற்றவர்கள் இப்ப இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் இப்ப இருக்கிற மினிஸ்டர் எல்லாம் யாரு ஒரு மந்தி ஒண்ணு கத்திச்சாம, எல்போடு முருகன். நாம என்ன கேட்கிறோம், எல்போர்டா இருந்தாலும் சரி, தமிழ் இம்சையா இருந்தாலும் சரி, RSS ரவியா இருந்தாலும் சரி, பூஜாவா இருந்தாலும் சரி, இந்த நபர்களை நம்ம என்ன கேட்கிறோம்னா, நீங்க பேசுறீங்கன்றது விடு. நாம் கேட்கிறோம், இதே தொல்லியல் பிரிவு படித்தவர்கள், ஆய்வாளர்கள் ஒருத்தர் யாராவது தெளிவாக இதை மறுத்து பேசட்டும். மறுத்து பேசினா அதுக்கு அந்த ஆய்வு அறிஞர்களே ஒருத்தர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க, தெளிவான விளக்கம் தேவைன்னு தான் நாங்க கேட்டிருக்கோம். அதுக்குரிய விளக்கம் கிடைச்ச விட்டு அரசாங்கம் வந்து வெளியிட்டு எனக்குதான் ஒரு எழுவுக்குமே தெரியாத, தொல்லியல்னா என்னன்னு தெரியாது, ஆய்வுனாலும் என்னன்னு தெரியாது. சும்மா இருக்கிற உட்கார்ந்து கிடந்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கிற, சினிமா பார்க்கிற, படம் பார்க்கக்கூடிய கூட்டத்துக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உன் வேலை அது அல்ல, உன் துறை அது இல்லை. அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அந்த துறையை சேர்ந்த மேலும் ஆய்வு அறிஞர்கள் அவங்க சொல்லுவாங்க. நீங்க ஏதாவது பதில் சொன்னா இல்ல, அதை எப்படி மறுக்கிறது எப்படின்றது அவங்க நியாயபூர்வமாக எடுத்து சொல்லுவாங்க. இன்னும் கூட நீங்க பாத்தீங்கன்னா அங்க, அதாவது ASI இந்திய அகழ்வாராய்ச்சி கழகம்னு ஒண்ணு இருக்கு. இந்திய அகழ்வாராய்ச்சி கழகம்னு ஒண்ணு இருக்கு. ஹார்டிகல்ச்சர் சர்வே ஆஃப் இந்தியான்னு ஒண்ணு அகழ்வாராய்ச்சி கழகம். அதுல அந்த துறையினுடைய பொறுப்பாளர் அமர், அவர் தான் நம்மாது அமர்நாத் அஸ்ஸாமுக்கு மாற்றி அப்புறம் ஹைகோர்ட் மூலியமா வந்தாரு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, மறுபடியும் வந்ததற்கு பிறகு ASI என்று சொல்லுகிற அந்த அமைப்பு திரும்ப பல்டி அடித்து அவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டது. யார் இவர் அமர் சொன்னதை ஓகே பண்ணிட்டது அந்த அமைப்பு, அந்த இயக்கம், அந்த அமைப்பு அரசு ஒரு பாடி. அது 900 பக்கத்துக்கு மேல் கொடுத்த பிறகு அதுல எந்தவித பிரச்சனையும் இல்லை, ஐயம் இல்லை என்று சொல்லிட்டாங்க. அதே போல சர்வதேச நிலை ஆய்வுக்கும் அனுப்பிட்டாங்க. அது அனுப்புறதுனாலதான் இப்ப இந்த பிரிட்டன்ல இந்த இதெல்லாம் நடந்தது. விஞ்ஞான பூர்வமாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுகிறது. இவன் என்ன பண்ணணும், ASI பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அங்க இவர்கள் கேள்வி கேட்டு அங்க இருக்கு கேள்வி கேட்டாங்கன்னா இவங்க அங்க பார்லிமெண்ட் அந்த கொண்டு போய் வைக்கணும். அப்படி ஆனால் பார்லிமெண்ட் வைக்கல, MP பார்த்தாங்க போனாங்க தவிர இது சரியாக பதிலும் சொல்லல. எதுக்காகனா வேத நாகரிகத்திற்கு மூத்ததாக வருகிற காரணத்தால் நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த வேலைதான் நடந்திருக்கு. அதன் மூலமாக மேலும் என்ன பிரச்சனைன்னா, நம்ம வரலாற்றை அவங்க ஒத்துக்கிட்டாக்க என்ன பிரச்சனை? என்னோட நீங்க பெருசா உங்களோட பெரிய ஆள் தெரியுமா? எங்க சமஸ்கிருதோட உங்க தமிழ் பெருசா? எங்க நாகரிகத்தோட உங்க நாகரிகம் பெருசா? நாங்க யார் தெரியுமா? பூமியை தூக்கிட்டு சுத்துறவங்க. எங்களோட நீங்க பெருசா? பூமிய பாயா சுருட்டி கடல்ல போய் புதைச்சு வச்சிருவோம், ஞாபகம் வச்சுங்க. நாங்கெல்லாம் யார் தெரியுதுல, பூமியை பாயா சுருட்டி கடல்ல புதைச்சு வச்சிருவோம். அப்புறம் வராகாவதாங்க எடுத்து எங்கால் தான் போய் காப்பாத்தி வரன்ட்டு அவர் அங்கேயே லவ் பண்ணி குழந்தைய பெற்று நரகாசுரனை பெற்றுருவார். ஜாக்கிரதை, எங்களுடைய அறிவை பற்றி தெரியாது அப்படின்ற கூட்டம் இது. இந்த கூட்டத்துல இப்ப இருக்குமாங்கண்ணா, இப்ப தமிழ் மொழி தான் எல்லாத்துக்கும் மூத்த மொழி, தாய்மொழின்னு சொல்லி வச்சுக்கிட்டாக்க, அப்ப தமிழ வந்து தேசிய மொழியா அறிவிக்க சொல்லி கேட்பாங்க. அதனால கூட இவ ஏத்துக்க மாட்டேங்குவாங்களா? இதனாலதான் கேட்பாங்கன்னு. ஏன் மாட்டோம், எப்பயோ கேட்டாச்சு. நேஷனல் லாங்குவேஜ், தேசியம்ன்ற வார்த்தையை விடுங்க, தேசியம்ன்ற வார்த்தையை விடுங்க, அது தேவையில்லை நமக்கு.
இந்திய துணைக்கண்டத்தின் இந்த சப்கான்டினென்ட், அண்ணா சொன்ன மாதிரி இது சப்கான்டினென்ட், இந்த துணைக்கண்டத்தின் நாட்டு மொழியாக தமிழையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் லாங்குவேஜா நீங்க வச்சீங்கன்னு தான் சொல்றோம். அரசு மொழியாக ஏற்றுக்கொள், அப்படி ஏற்றுக்கிட்டு செய்யணும் பல முறை முதலே சொல்லியாச்சு. இப்ப தமிழ நம்ம ஏத்துக்க சொல்லி சொல்லுவோம், அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து தமிழ நம்ம ஆமா இது பழமையான மொழின்னு ஒத்துக்கிட்டாக்க அவங்களால தேசிய மொழின்னு ஒண்ணு அறிவிக்க முடியாம போயிருமே அவங்க மொழிய. உங்க மொழியை அறிவிக்கமா இதெல்லாம் ஒண்ணு இந்தியாவில இந்த சட்டம் கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் அறிவிக்க முடியாம போயிடாதுங்கள. நினைத்தால் இவர்கள் செய்வார்கள், செய்ய முடியும். அது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம்ன்றதெல்லாம் கிடையாது. ஆனா அதனால ஒன்றும் ஒரு பெரிய பெருமை கிடையாது. நம்மளுடைய தலைவர், நம்முடைய முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் மிக தெளிவாக தபார், நீ இந்திய மொழிகள்ல தமிழை முதன்மையாக வை என்பது மட்டும் இல்ல, இப்ப கோர்ட்லயும் தமிழ் ஆர்கியூமெண்ட் பண்ணணும், கோர்ட்லயும் தமிழ் பண்ணணும், அதுக்கான வேலை பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு மொழியினுடைய நிலைப்பாட்டை நம்முடைய அளவுல அழகா செஞ்சுக்கிட்டு போறாரு. இவனுங்களை கேட்டுக்கிட்டுலாம் எதையும் செய்ய முடியாது. இவனுங்களை பார்த்துக்கிட்டு உட்காந்து இன்னும் உருப்படவும் முடியாது. எதுக்கு சொல்றோம்னா 1902 வருடமா 1902 வருஷத்துல ஒரு தொல்லியல் ஆய்வு, இந்த காலங்காலத்திலேயே 1902 ஆண்டு ஒரு தொல்லியல் ஆய்வுமா எங்க பஞ்சாப், பிரிட்டிஷ்காரங்காலத்திலே பஞ்சாப்ல எடுத்தாங்க. மொகஞ்சதாரோ ஹாரப்பா, அந்த மொகஞ்சதாரோ ஹாரப்பா நாகரிகத்துல அன்றைக்கு வந்த தொல்லியல் ஆய்வு குறிப்புகள், அந்த தொன்மை புத்தகத்துல ஒரு வரி என்ன தெரியுமா, திராவிட நாகரிகம் என்பதும் இதன் மூலமாக வெளிப்படுகிறதுன்னு ஒரு வரி வருது. எங்க மொகஞ்சதாரோ ஹாரப்பாவில. அப்படி அப்படிப்பட்ட அளவுல சிந்து சமவெளியில தானே இருக்கு, பாகிஸ்தான் பஞ்சாப், அது பஞ்சாப்ல இருக்கு. பஞ்சாப்ல இருக்கு ஹாரப்பா. அது எல்லாரும் தெரிஞ்சது. அதுலயும் திராவிட நாகரிகம் சொல்றாங்க, திராவிடியன் கல்ச்சர் இருந்தாங்க 1500 ஆண்டுகளுக்கு முன்புன்னு. அதுல அந்த காலத்திலேயே ஆய்வு செய்து வெள்ளைக்காரங்காலத்திலே வந்திருக்கு. இவனுங்க இஷ்டத்துக்கும் ஒரு கதையை கட்டுவானுங்க, இஷ்டத்துக்கும் ஒரு கதையை எழுதி அதுக்கு ஒரு ஆய்வு நடந்ததுன்னு சொல்லி போய் பேசுவாங்க. ஆனா இது இப்ப நேரு காலத்தெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நேருலாம் ஒரு பகுத்தறிவாதி. நேரு அவர்கள் மிக தெளிவானவர்கள். மொழி பிரச்சனைகளை நமக்கு அவருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் அவரே பிறகு ஏற்றுக்கொண்டார் நம்முடைய மொழி கொள்கையை. அதுதான் நம்ம பார்க்கலாம். ஆமா இப்ப தமிழ் லாங்குவேஜ்ன்றது நாட்டு சரி, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவசியம் இல்லை கருத்துக்கு அவரே ஒத்துக்கொண்டு வருகிற ஒரு நிலையெல்லாம் நம்ம பார்த்தோம். எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, நீங்க நல்லா பார்க்கணும், ஏபிசி தெரியாது யாருக்கு, இந்த எம்போடு முருகன் இவங்களுக்கு எல்லாம் இந்த தொல்லியல் துறையை ஒண்ணுமே தெரியாது. நாம் கேட்கிற கேள்வி இது, உன் சார்பாகவும் உன் கருத்தை ஒரு தொல்லியல் துறையை சேர்ந்த ஒரு நல்ல அதிகாரி ஒருத்தர் சொல்லட்டும். இது இப்படி இருக்கு, அதுக்கு அதே துறையை சேர்ந்த இன்னொரு அதிகாரி மறுக்கிறதோ இல்லை ஏற்றுக்கொள்வதோ இருக்கட்டும், அது நம்ம கேட்கலாம். ஆரோக்கியமான விவாதம் இல்லையா, அவ்வளவு சிறந்த இது. ஆனா இவனுங்க ஒண்ணுமே இல்லாம வெளியில கிட்டு எதையாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு கட்டிட்டு கிடக்குறானுங்க. எதுவாக இருந்தாலும் ஒண்ணு, தமிழை தமிழ்நாட்டை நம்முடைய முதல்வர் நம்முடைய தலைவர் தளபதி திராவிட மாடல் அரசு இருக்கின்றது, அதை இவர்களால் செய்ய என்பதற்கு இது ஒரு ஆதாரம் ஆயிடுச்சு. போச்சா அங்க இப்ப அந்த மண்டபத்தெல்லாம் வச்சு பேஸ்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா, இன்னும் ஆய்வு பண்ணி அவங்க கரெக்டா 2500 years பிஃபோர் அப்படின்றதையும் அங்கேயும் சொல்லிட்டாங்க. இவனுங்க இங்க கிடக்கிறது இவனுங்க ஆச்சு, இவனுங்க தொல்லியல் ஆச்சு சொல்லி உலகம் இவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கும் இவனுங்களுக்கு மரியாதை வேணும்னா கீழடி ஆய்வை ஓகே பண்ணி தெளிவாக சொல்லி உலக அளவுல இவங்க பெருமைப்படலாம். வேண்டாம்னா எப்படியாவது குரங்கு கூட்டம் தானே, இந்த கூட்டத்துக்கு என்ன இங்கிலீஷ் வேணாம் அது வேணாம் இது வேணாம்னு சொல்றான். அதே மாதிரிதான் இப்ப செல்போனே வேணான்றான், தூக்கி போட்டுருவானா. செல்போன் மட்டும் இருந்திருந்தா அனுமார் கிடையாது இல்லையா, சீதைராமன் ஈஸியா கான்டாக்ட் பண்ணிட்டு. அந்த மாதிரி அன்றைய கதை எழுதியவர் வால்மீகி அங்க கதை எழுதும்போது அவர் ஒரு மாதிரி எழுதினாரு, கம்பன் இங்க கதை எழுதும்போது அவர் ஒரு மாதிரி எழுதினார். கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்களை வைத்துக் கொண்டு இவர்கள் ஆடிய ஊட்டத்தின் விளைவாக
இந்திய துணைக்கண்டம் எத்தனையோ இழந்தது. அதுல ஒண்ணு சேது சமுத்திர கால்வாய் திட்டம் இல்லையா? ஆமா. நாசா எடுத்தாங்களாம். நாசாவுடைய படத்துல ராமர் பாலம் தெரிகிறது. யார் இவனுங்க தான். எதுக்காக இதை இந்த வாதத்துல சொல்ல வரேன்னா, எப்படிப்பட்டவர்கள் நம்ம மறுபடியும் மக்களை நினைவுபடுத்தணும். நாசா எடுத்த படத்துல ராமர் பாலம் தெரியுது, ஆகாயன் ராமர் பாலத்தை உடைக்கிறாயா அப்படி இப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய சிறிய துறைமுகங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைந்து 50,000 பேருக்கு மேல் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொழும்பு துறைமுகத்துக்கு போகிற கப்பல்கள் பாதிக்கு மேல் இப்படியே திரும்பி கொல்கத்தாக்கு போய் தமிழ்நாட்டின் கடலோரம் முழுவதும் வளமாக நலமாக இருக்கிற ஒரு நிலையை கெடுத்து குட்டிச்சுவராக்கியது ராமன் பாலம்னு சொல்லி சேது சமுத்திர கால்வாய் திட்டத்தை தடுத்து நிறுத்தின நிர்வாகிகள். அப்புறம்தான் நம்சாவில் என்ன தெரியுமில்ல, அது பாலம் இல்ல, ஒன்றும் இந்த பகுதி கடலோர பகுதிகள்ல இங்க மட்டும் இல்ல, எல்லா இடங்களிலும் பாத்தீங்கன்னா பவள பாறைகள் கிடக்கும். மண்கள், மண் முகடுகள், மலை முகடு மாதிரி மண்ணு முகடு இருக்கு. அதே மாதிரி பவள பாறைகள் எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த பவள பாறைகளை பார்த்து நீங்க பாலம் என்று சொல்றது தப்புன்னா இவனுங்களுக்கு நான் அப்படிதான் சொல்லுவான். சொல்லி நிறுத்திட்டோம், சந்தோஷப்பட்டாங்க. சேது சமுத்திர திட்டத்தை நிறுத்த ராமனை தூக்கிட்டு வந்தாங்க. இப்ப நிறுத்திட்டு அதுல என்ன இவனுக்கு சந்தோஷம் நீங்க கேட்கலாம் இல்லையா? தமிழ்நாட்டிற்கு எதுவும் வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது, சிறப்பு நடக்கக்கூடாது. அதனாலதான் இப்ப அகழ்வாராய்ச்சி தமிழ்நாட்டுக்கு நல்ல பெருமை வரக்கூடாதுன்னு செய்யறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இவங்களுக்கு இருக்கு மிகப்பெரிய இவர்களுடைய யோகிகள் உலகம் சிரிப்பா சிரிக்க போகுது. இப்ப வந்துகிட்டு இருக்கு. சில ஆய்வுகள்லாம் பார்க்க தெரியும். நல்லதுங்கண்ணா. நன்றி, வணக்கம்.